Good morning students. Integral calculus la next problem in the video discuss பண்ணலாம். Evaluate integral 0 to pi x tan x divided by secant x plus tan x into dx. இதுக்கான solution நம்ம இங்கே discuss பண்ணலாம். Given integral நம்ம capital I அப்படி நம்ம note பண்ணிக்கலாம். இப்போ let capital I is equal to integral 0 to pi x tan x divided by secant x plus tan x into dx. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராப்பர்ட்டியை இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். we know that integral 0 to a f of x dx இதனுடைய வேல்யூ integral 0 to a f of a minus x into dx. இப்போ இந்த இன்டெக்ரலில் நம்ம கிவன் ப்ராப்ளத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே a உள்ள இடத்துல இங்கே பையன் இருக்குது, f of x உள்ள இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இன்டெக்ரல் 0 to pi x tan x divided by secant x plus tan x into dx which is equal to integral 0 to pi xக்கு பதிலாக pi minus xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா a வந்து நம்ம ப்ராப்ளத்தில் பைன்னு இருக்கிறதுனால. இப்போ pi minus x into tan of pi minus x divided by secant pi minus x plus tan pi minus x. அதாவது x உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும், pi minus xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நோட் பண்ணணும். இப்போ இந்த டூ வேல்யூஸும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த இன்டெக்ரல் வந்து கிவன் இன்டெக்ரலில் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி கேபிட்டல் I அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம் இல்லையா. அப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த டேர்மு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கேபிட்டல் ஐன்னு நோட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு கவனித்தோம் அப்படின்னா இங்கே pi minus x அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் இந்த pi minus xன்னு அப்ளை பண்ணும்பொழுது ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதாவது tan secant இங்கே tan இந்த த்ரீ ஃபங்க்ஷன்ஸும் சேமாக தான் வரும், ஆனால் சைன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ tan of pi minus x அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து tan வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கும். அப்போ இதனுடைய வேல்யூ tan of மைனஸ் tan x அப்படின்னு நமக்கு கன்வெர்ட் ஆகும். அதாவது tan pi minus x அப்படிங்கிறது மைனஸ் tan x அப்படின்னு ஆகும். அதே போல் secant pi minus xும் நமக்கு மைனஸ் secant xன்னு ஆகும். tan pi minus x வந்து மைனஸ் tan xன்னு கன்வெர்ட் ஆகும். அதாவது நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் டிஸ்கஸ் பண்ணது போல் நமக்கு ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது. அங்கே pi/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருந்ததுனால நம்ம ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, சைன் காசாகவும் காஸ் சைனாகவும் சேஞ்ச் ஆச்சு இல்லையா. ஆனால் இங்கே வந்து பை இருக்கிறதுனால நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, ஆனால் சைன் வந்து குவாட்ரண்ட்டை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து நமக்கு pi minus x அப்படிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கிறதுனால செகண்ட் குவாட்ரண்ட்டில் tan secantலாம் நெகட்டிவ் இல்லையா, அதனால் நம்ம நெகட்டிவ் சைனாக சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி நம்ம நோட் பண்ணலாம், இன்டெக்ரல் 0 to pi இங்கே pi minus x அப்படியே நம்ம நோட் பண்ண முடியும். tan pi minus xக்கு பதிலாக மைனஸ் tan x அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். இப்போ டினாமினேட்டரில் அதே போல் மைனஸ் secant x அப்படின்னு ஆகும் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் tan x அப்படின்னு ஆகும். இன்ட்டு நமக்கு இங்கே dx இருக்குது இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம காமனாக வெளில மார்க் பண்ணலாம். 0 to pi மைனஸ் ஆஃப் pi minus x இன்ட்டு tan xன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர்லேயும் டூ டேர்ம்லேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே secant x ப்ளஸ் tan x இன்ட்டு dx அப்படின்னு ஆகும். இந்த மைனஸ் மைனஸ் நம்ம இங்கே கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா இந்த டேர்ம் எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், இன்டெக்ரல் 0 to pi minus x இன்ட்டு tan x divided by secant x plus tan x into dx இப்படி நம்மளால் நோட் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருந்தது, கேபிட்டல் ஐன்னு இருந்தது, நோட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இங்கே அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஈக்குவேஷன் நம்பர் இதுக்கு 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் டூ ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் என்னாகும், ஆடிங் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 டூ ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு எப்பயும் போல் 2y அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும், ஃபஸ்ட் இன்டெக்ரல் நமக்கு என்ன இருந்தது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு 0 to pi இன்டெக்ரல் 0 to pi இங்கே x tan x டிவைடட் பை secant x ப்ளஸ் tan x அதே போல் இன்ட்டு dx இருக்கு இல்லையா. அதே போல் செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் 0 to pi இங்கே வந்து pi minus x அப்படின்னு ஆகும். இங்கே tan x டிவைடட் பை secant x ப்ளஸ் tan x
இன்டூ டிஎக்ஸ் இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும்? இப்போ கவனிங்க, இன்டெக்ரல் 0 to pi எக்ஸு tan எக்ஸு டிவைடட் பை இங்கே சீக்கண்ட் எக்ஸு ப்ளஸ் tan எக்ஸ் இருக்குது. இப்போ இன்டெக்ரல் நம்ம காமனாக மார்க் பண்ணலாம். அப்படி மார்க் பண்ணும்போது ப்ளஸ் பை மைனஸ் எக்ஸ் இன்ட்டு tan எக்ஸு டிவைடட் பை சீக்கண்ட் எக்ஸு ப்ளஸ் tan எக்ஸு இன்ட்டு இன்டெக்ரல் காமனாக மார்க் பண்ணும்போது டிஎக்ஸையும் நம்ம காமனாக மார்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும்? இன்டெக்ரல் 0 to pi அப்படின்னாகும். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நமக்கு சீக்கண்ட் எக்ஸு ப்ளஸ் tan எக்ஸ்னு மார்க் பண்ண முடியும். நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு இருக்குது? எக்ஸு tan எக்ஸ்னு இருக்குது இல்லையா? இந்த டேர்ம் என்னாகும்னா இங்கே நம்ம tan எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் பை tan எக்ஸ் அப்படின்னு ஆகும் ஃபஸ்ட்டு டேர்ம். அதாவது நியூமரேட்டரில் செகண்ட் டேர்மில் இந்த ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் பை tan எக்ஸு, நெக்ஸ்ட் டேர்ம் வந்து எக்ஸு tan எக்ஸ், அதாவது மைனஸில் வரும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? அதனால் மைனஸ் எக்ஸ் tan எக்ஸ் அப்படின்னு நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இன்டூ டிஎக்ஸ் இருக்குது இங்கே. அப்படியே நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ப்ராக்கெட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் tan எக்ஸ் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ இந்த 2 டேர்மும் நமக்கு இங்கே கேன்சல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம்? இன்டெக்ரல் 0 to pi இங்கே பை tan எக்ஸு டிவைடட் பை சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் tan எக்ஸ் இப்படி இன்டூ டிஎக்ஸ் இப்படி மார்க் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருந்தது? நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம்? 2i அப்படின்னு நம்ம இங்கே நோட் பண்ணியிருந்தோம். இங்கே நான் இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 3ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த tan எக்ஸ் இருக்கு இல்லையா? இதை sin x பை cos xன்னு மார்க் பண்ணலாம். அதே போல் சீக்கண்ட் எக்ஸை 1 பை cos xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் பண்ணி இந்த இன்டெக்ரலை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi. இந்த பை கான்ஸ்டன்ட் தானே நமக்கு, அதனால் இதை நம்ம இன்டெக்ரல்லேருந்து வெளில மார்க் பண்ணிடலாம். tan எக்ஸுக்கு பதிலாக sin x பை cos x அப்படின்னு நியூமரேட்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். டினாமினேட்டரில் சீக்கண்ட் எக்ஸுக்கு பதிலாக 1 பை cos xனும் ப்ளஸ் tan எக்ஸுக்கு பதிலாக sin x பை cos xனும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். இங்கே இன்டூ டிஎக்ஸ்னு இருக்குது இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ இன்டெக்ரல் 0 to pi sin x டிவைடட் பை cos xன்னு நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் நம்ம cos xஐ காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும்? நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் sin x இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு ஆகும். இந்த cos xும் டினாமினேட்டரில் உள்ள இந்த cos xும் நமக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இன்டெக்ரல் வேல்யூவை எப்படி நம்ம நோட் பண்ண முடியும்? பை இன்டூ இன்டெக்ரல் 0 to pi sin x டிவைடட் பை 1 ப்ளஸ் sin x இன்டூ டிஎக்ஸ் இப்படி மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 ப்ளஸ் sin x இருக்கு இல்லையா? இதனுடைய காஞ்சுகேட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ கவனிங்க, பை இன்டூ இன்டெக்ரல் 0 to pi இங்கே sin x இருக்குது டிவைடட் பை 1 ப்ளஸ் sin x இருக்குது. இதனுடைய காஞ்சுகேட்னா 1 மைனஸ் sin x டிவைடட் பை 1 மைனஸ் sin x. இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணி நம்ம இங்கே சால்வ் பண்ணுறோன்னா என்னாகும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த sin xையும் நியூமரேட்டரில் இந்த 2 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும்? பை இன்டூ இன்டெக்ரல் 0 to pi sin x மைனஸ் sin ஸ்கொயர் x இப்படி நமக்கு டேர்ம்ஸ் நியூமரேட்டர் கன்வெர்ட் ஆகும். டினாமினேட்டரில் நமக்கு a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். a ஸ்கொயர்னால் இங்கே 1 ஸ்கொயர் 1 மைனஸ் பி ஸ்கொயர்னால் நமக்கு sin ஸ்கொயர் எக்ஸு இன்டூ டிஎக்ஸ் இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். நமக்கு 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் இதனுடைய வேல்யூ cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தெரியும் இல்லையா? அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போது பை இன்டூ இன்டெக்ரல் 0 to pi sin எக்ஸு மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸு டிவைடட் பை cos ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா பை இன்டூ இன்டெக்ரல் 0 to pi sin x divided by cos square x minus sin square x divided by cos square x into dx இப்படி மார்க் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே sin x by cos square x இருக்கு இல்லையா? இதில் sin x by cos xன்னு ஒரு டேர்ம் மட்டும் cos x எடுத்துக்கிட்டோம்னா அது tan xன்னு ஆகும். இன்னொரு cos x இருக்கு இல்லையா? அதை வந்து secant xன்னு நம்ம மார்க் பண்ண முடியும். அதாவது 1 by cos xன்னு இருக்கும், அதனுடைய வேல்யூவை secant xன்னு நம்ம நோட் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இன்டெக்ரலில் ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? secant x இன்டூ tan x இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். மைனஸ் இந்த டேர்மை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? tan ஸ்கொயர் x இன்டூ dx இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் which is equal to pi into integral 0 to pi secant x
tan x இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு -1 நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இன்ட்டு நமக்கு என்ன இருக்குது, இன்ட்டு dx இருக்குது இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டெக்ரல் நம்ம தனித்தனியாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே பை இன்ட்டு பை காமனாக இருக்குது இல்லையா, எல்லா டேர்முக்குமே பை காமனாக இருக்குது. நம்ம இன்டெக்ரலை தனித்தனியாக மார்க் பண்ணும்பொழுது பை நம்ம காமனாக வெளில மார்க் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் 0 to பை சீக்கண்ட் எக்ஸு tan எக்ஸு dx இது ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகும், இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு ஆகும். நெக்ஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும், dx மட்டும் இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு இங்கே வந்து மைனஸ் இன்டெக்ரல் 0 to பை சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு dx அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு டேர்ம் வந்து ப்ளஸ் இன்டெக்ரல் 0 to பை இன்ட்டு dx இப்படி நமக்கு டேர்ம்ஸ் கன்வெர்ட் ஆகும். வெளில பைக்கு நம்ம ப்ராக்கெட் நம்ம காமனாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ராக்கெட் நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், இங்கே பை இருக்குது, இந்த இடத்துல சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ் இன்ட்டு dx இதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம், லிமிட் 0 to பை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு dx இருக்கு இல்லையா, இதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ நமக்கு tan எக்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். tan எக்ஸ் இதனுடைய லிமிட் வந்து 0 to பை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் dx இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு இங்கே 0 to பை இப்படி நமக்கு லிமிட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னாகும், இங்கே பை காமனாக வெளியில் இருக்குது, சீக்கண்ட் எக்ஸுக்கு வந்து சீக்கண்ட் பை மைனஸ் சீக்கண்ட் 0ன்னு ஆகும். சீக்கண்ட் பையினுடைய வேல்யூ -1 இல்லையா, நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சீக்கண்ட் 0 அதனுடைய வேல்யூவும் -1 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்குது ஆல்ரெடி. இங்கே tan எக்ஸ் tan பையினுடைய வேல்யூ மைனஸ் tan 0 ரெண்டு வேல்யூமே 0 ஆகிடும். அப்போ அந்த டேர்ம் நமக்கு டோட்டலாகவே 0 ஆகிடும். இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, பை -0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு பை அப்ளை பண்ணுவோம், -0 அப்ளை பண்ணுவோம். இப்போ ப்ளஸ் பை மட்டும் நமக்கு இங்கே டேர்ம்ஸு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இதனுடைய வேல்யூ பை இன்ட்டு -2 ப்ளஸ் பைன்னு ஆகும். அதை நம்ம பை -2 இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2i தானே இருந்தது நமக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணியிருக்கிற இடத்துல 2i எடுத்துகிட்டு தான் தேர்ட் ஈக்குவேஷன் படி 2i இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டெக்ரல் எடுத்தால் நம்ம சால்வ் பண்ணி இப்போ நம்ம நோட் பண்ணியிருக்கோம் பை இன்ட்டு பை -2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 2i இஸ் ஈக்குவல் டு என்ன சால்வ் பண்ணியிருக்கோம், நம்ம பை இன்ட்டு பை -2 இப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து கேபிட்டல் ஐயினுடைய வேல்யூ தான் நம்ம கிவன் இன்டெக்ரல் இல்லையா. அந்த 2 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா π/2 இன்ட்டு பை -2 இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இதுதான் நம்ம கிவன் இன்டெக்ரலுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு.